ஐயோ இப்படி சமாளிப்ப. அர்ஜுன் சார், அவரு ஏதோ சொல்ல வராரு. அது என்னன்னு கொஞ்சம் தெளிவா கேட்போமா? ஐயோ வசு, இல்ல வசு, இந்த மாதிரி அர்ஜுன் வசுந்தராவாவும் வசுந்தரா அர்ஜுனாவும் மாறுறப்போ அப்போ இந்த மாதிரி குழப்பம்லாம் வரதா செய்யும். அதுலயும் இந்த டாக்டர் ரொம்பவே குழம்பி போயிருக்காரு. அதனால அவருக்கு நாம லிஃப்ட் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். நமக்கு என்ன பிரச்சனை வரும்? இப்படி அடிக்கடி क्वेश्चन கேட்டா ரொம்ப கஷ்டம் வசு. இப்ப தெரியுதா? இப்படி கேட்டா எரிச்சலா இருக்கும். இப்ப நான் என்ன சொல்ல வரேனா, நடந்த உண்மையா அர்ஜுன் சார் கிட்ட நான் சொல்லணும். இல்ல அப்படின்னா நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்பதான் அர்ஜுன் உங்களுக்கு அர்ஜுனா கிடைப்பாரு. என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி நான் லூஸ் ஆயிட்டேன். டாக்டர் வேற பாவம், வண்டி வேற ஸ்டார்ட் ஆகாம கஷ்டப்படுறாரு. நீங்க இப்படி வாங்க. அர்ஜுன் சார், இந்த ஃபைலை கொஞ்சம் பிடிங்க. நான் என்ன பண்றேன்னு தெரியலையே. ஏமா வசு, அர்ஜுனுக்கு கோவம்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் சொன்னதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நிச்சயமா வசு புரிஞ்சிட்டு இருப்பா. ஐயோ என்னம்மா அது? தயவு செய்து இதோட நிறுத்திக்கோங்கம்மா. அவருக்கு உண்மை தெரியும்ல? அவருக்கு எல்லா உண்மையும் தெரியும் டாக்டர். அப்பனா சரிம்மா, நான் கிளம்புறேன். விட்டா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுவீங்க போலயே. டாக்டர், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி சரி சரி, வரேன் சார். வரமா? தேங்க் யூ. நோ ப்ராப்ளம். டாக்டர், வண்டி இங்க இருக்கு. சாரி சாரி சாரி. மைண்ட் ஒரு மாதிரி டென்ஷன்ல, எனக்கு ஒண்ணும் புரியல. அதனால தான் இப்படி இருக்கு. வரேன் வசுந்தரா மேடம். அர்ஜுன் மேடம். வரேன் வசுந்தரா சார். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டார் போல இருக்கே. இங்க இருந்து கிளம்பணும்டா சாமி. யாரு பட்டு புள்ளியோ? நான் வசுந்தரா. ஃபைல் இந்த போலாம். மீனாட்சி. ஆனந்த், என்ன ஆனந்த் நீங்க? விடுங்க. என்னாச்சு? விடுங்க. ஏன் மீனாட்சி இந்த மாதிரி பண்ற? இல்ல ஆனந்த், மனுஷன்னு பிறந்தா லட்சியம்னு ஒண்ணு இருக்கணும். அதை அடையறதுக்காக எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தானே ஆகணும். அது என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ள லட்சியம்? ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ அன்பா உன்னை நெருங்குறப்போ நீ இந்த மாதிரிலாம் செய்யறது என்னமோ மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் வேணான்னு சொன்னேன். இப்போ என்னடானா மேலே கூட கை வைக்கூடான்னு சொல்ற. ஓஹோ, இன்னும் இவங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல போல இருக்கே. நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் ஆனந்த். மேல கை வைக்க விட்டா அது அப்படியே எல்லை மீறி போயிடும். அப்போ அன்னைக்கு நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னாகிறது? அப்புறம் நீங்க அன்னைக்கு பேசின வீர வசனம் எல்லாம் வீணா போயிடும். இந்த பாரு மீனாட்சி, இப்படி எல்லாம் தயவு செஞ்சு பேசாத. நான் சொன்ன மாதிரி நான் ஆஞ்சநேயர் பக்தன் தான். கட்டுப்பாடுனா கட்டுப்பாடா இருக்கிறவன். ஆனாலும் மனசுக்குள்ள இதெல்லாம் சரியான்னு ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு மீனாட்சி. நானும் சராசரி மனுஷன் தானே. நீங்க சராசரி மனுஷன்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எதுவும் வேண்டாம் ஆனந்த். நான் எதுக்கு அந்த மாதிரி முடிவெடுத்தேன்னு காரணம் உங்களுக்கே நல்லா புரியும். இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக, இந்த வீட்டோட மருமகளா நான் எடுத்த முடிவுக்கு நீங்களும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். ப்ளீஸ் ஆனந்த். மாமா, இது எனக்கு போதும் மாமா. உங்களுக்குள்ள ஒரு இடைவெளி ஏற்படணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது இப்போ நடந்துருச்சு. ஏதோ சின்ன பிரச்சனைன்னு நினைச்சேன், ஆனா தீர்க்கவே முடியாத பெரிய பிரச்சனைன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு மாமா. கல்யாணமாகியும் பிரம்மச்சாரியா இருக்கணுங்கிறா உன் பொண்டாட்டி. அது எப்படி மாமா இருக்க முடியும்? அதையும் நான் பாக்குறேன். ஏய், அங்க பாரு, நம்ம வசு மேடம் அர்ஜுன் சார் மாதிரி கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு வராங்க. அட ஆமா, அர்ஜுன் சாரும் வசுந்தரா மேடம் மாதிரி ஃபைல் எடுத்துட்டு வராரு. என்னடி இது?
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். இவங்க தான் அர்ஜுன் சார். குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வசு, நான் என் கேபினுக்கு போறேன், நீ உன் கேபினுக்கு போ. ஓ ஓ. தேவைப்பட்டா நான் உன்னை கூப்பிடுறேன், அப்போ நீ வந்தா போதும். Sit down, sit down. ஓகே சார். ஐயோ மேடம் 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 எங்க போறீங்க? என்னாச்சு உங்களுக்கு? இது அர்ஜுன் சாருடைய ரூம், மறந்துட்டீங்களா? எஸ் மிஸ்டர் உத்தமன், நான் இப்போ அர்ஜுன் என்னோட ரூமுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். என்ன மேடம் என்ன சொல்றீங்க நீங்க? ஏதோ ரூட் மாதிரி பல்ட்டி அடிச்சு பாஞ்சு போறீங்களா? நீங்க இந்த கம்பெனியோட டெப்டி மேனேஜர், சேர்மன் இல்லையே. யாரா பார்த்தா தப்பா நினைச்சுப்பாங்க மேடம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீங்க போய் வசுவை கூட்டிட்டு வாங்க. என்ன மேடம் குழப்பறீங்க? நீங்க ரூம் மாதிரி தான் போயிருக்கீங்கன்னு பார்த்தா நீங்க நடனா அர்ஜுன் சாருங்கிறீங்க. அப்போ அதே மாதிரி அந்த ரூம்ல தம்பி வசுந்தரா மேடமா மாறிட்டாரா என்ன? ஆமா, நீங்க போய் உங்களை அர்ஜுன் சார் கூப்பிடுறாருன்னு வர சொல்லுங்க. என்னடா இது, இப்படி ஒரு சோதனை வந்துருச்சு நமக்கு. ஆளு மாறி இருக்காங்க, அடையாளமா மாறி இருக்கு. இப்ப என்னடா ரூம் மாறி போறாங்க. ஐயோ, நம்மள போட்டு இப்படி படுத்துறாங்களே. இன்னும் என்னென்ன நடக்க போதோ ஒன்னும் புரியல. வாங்க உத்தமன். தம்பி, உங்களை வசுந்தரா மேடம் வர சொன்னாங்க. நான் தானே வசுந்தரா. என்ன எப்படி வசுந்தரா கூப்பிடுவாங்க? அவங்க தான் தம்பி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. உத்தமன், உங்ககிட்ட ஒரு விஷயம் கிளியரா சொல்றேன், கேட்டுக்கோங்க. இன்னைக்கு நான் அர்ஜுன் இல்ல, நான் வசுந்தரா. நீங்க போங்க. ஐயோ தம்பி, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ நீங்க வசுந்தரா மேடம் இல்ல, அர்ஜுன் தம்பி தானே? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க உத்தமன். நான் அர்ஜுன் இல்ல, வசுந்தரா. வசுந்தரா. பாய், போங்க. ஓ, என்ன உத்தமன், வசு வராளா? நான் சொல்லிட்டேன் மேடம். அவரு நீங்க என்ன குழப்பற மாதிரியே குழப்பறாரு. எனக்கு ஒன்னும் புரியல. தலையை பிச்சுட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. இது என்ன ஜேகேஆர் குரூப் ஆஃப் கம்பெனிஸா இல்ல ஜேகேஆர் குரூப் ஆஃப் டிராமா கம்பெனியான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மண்டை வெடிக்குது மேடம். உத்தமன், சாரி உத்தமன், நீங்க தலைய பிச்சுக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நான் அர்ஜுன் சாராவும் அவரு வசுந்தராவாவும் இன்னைக்கு ஒரு நாள் நடந்துக்கிறதா அக்ரிமெண்ட். இது என்னோட 3வது ஆசை உத்தமன். அப்படியா? சூப்பர் மேடம், சூப்பரா சூப்பர். அப்போ உங்களுடைய 3வது ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த சீட்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்களா? ஆடாடா, சூப்பர் மேடம். அப்போ நீங்க அர்ஜுன் தம்பில பாதி ஆயிட்டீங்க. கூடிய சீக்கிரத்துல மீதியா ஆயிடுவீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மேடம். என்ன புகழ்ற மாதிரி இருக்கு மேடம்? என்ன மாதிரி கடைநிலை ஊழியன் உங்களையே புகழ போறான். உங்களை மாதிரி ஹையர் அபிஷியல்ஸ் எனக்கு ஏதாவது இன்கிரிமெண்ட் அது இதுன்னு பண்ணி தர மாட்டீங்களான்றதுக்காக தானே. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லையா? அப்படியா? ஆமா மேடம். சரி போங்க, பேப்பர்ஸ் எடுத்துட்டு வாங்க, சைன் பண்ணி தரேன். தோ மேடம். இதாங்க மேடம். அப்படியெல்லாம் பார்க்காதீங்க மேடம். இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் என்னைக்காவது ஒரு நாள் மாட்டாதான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் இந்த பேப்பர் 24/7 எப்பவுமே பாக்கெட்லயே இருக்கும். அப்படியா? இன்கிரிமெண்டா வேணும்? தரேன், இருங்க. குட் டைம் ஸ்டார்ட்ஸ். Thank you. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? இன்கிரிமெண்ட் அது இதுன்னு ரொம்ப லென்த்தா டைப் பண்ணி வச்சிருந்தேன். எல்லாம் மொத்தமா சேர்த்து அடிச்சு விட்டீங்களா மேடம்? இது பாருங்க உத்தமன், இப்ப நான் வசுந்தரா இல்ல, அர்ஜுன், சேர்மன் ஆஃப் தி கம்பெனி. சேர்மன் கிட்டயே தலைய சொரிஞ்சிட்டு நிக்கிறீங்களா? எனக்கு இந்த மேட்டர் புரியாம போச்சு மேடம். இதுக்காகவா பேப்பர் புதுசா இருக்கணும் டெய்லி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சேன். எனக்கு டைமே சரியில்லை. சரி சரி, புலம்பாதீங்க.
போய் நான் பார்க்க வேண்டிய ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க. ஓகே அர்ஜுன் சார். உன் ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக இவ்வளோ கலாய்க்கிறியே. அர்ஜுன் சார் வர சொன்னீங்களாமே. ஓ வசு, எப்போ வந்த? என்ன விஷயம்? நீங்க வர சொன்னதா தான் உத்தமன் சொன்னாரு, அதனால தான் வந்தேன். சாரி, மறந்துட்டேன். நான் போயிட்டு அப்புறம் வரேன், ஞாபகம் வந்தா சொல்லுங்க. இரு வசு, ஞாபகம் வந்துருச்சு. அது இன்னைக்கு வெளியே சாப்பிட வேண்டாம், வீட்டுக்கு போன் அடிச்சு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லு. ஓ அர்ஜுன் சார், இந்த கர்மத்தை அந்த போன்லயே சொல்லிருக்கலாமே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆனா உன்னை பார்க்கணும் போல இருந்தது, அதான். ஒரிஜினல் அர்ஜுன் சார் இந்த மாதிரிலாம் பேச மாட்டாரு. புது அர்ஜுன் இப்படிதான். சரி, வீட்டுக்கு போன் அடி. ஹலோ இனியா. சொல்லுங்க அர்ஜுன். நான் நினைச்சதெல்லாம் ஒவ்வொன்னா நடந்துட்டு இருக்கு. ஆடி, இன்னைக்கு ஒன்னு ஒரு வழி பண்றேன். நான் இப்ப அர்ஜுன் இல்ல, நான் வசுந்தரா. என்னது வசுந்தராவா? ஆமா, வசுந்தரா அர்ஜுனா மாறும்போது அர்ஜுன் வசுந்தராவா தானே மாற முடியும். அர்ஜுன், என்ன அர்ஜுன் சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. நீ நேர்ல வா, எல்லாமே புரியும். நான் உனக்கு இப்ப எதுக்கு போன் பண்ணேன்னா, வீட்ல இருந்து லஞ்ச் ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வா. சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, ஃபிஷ் வறுவல், எறா தொக்கு, இது எல்லாத்தையும் சூப்பரா பண்ணி எடுத்துட்டு வா. ஐயோ அர்ஜுன், இதுக்காக தான் நான் இவ்ளோ நாள் வெயிட் பண்ணேன். இப்பவே நீங்க சொன்னது எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி இதோ ஆபீஸ்க்கு இப்ப எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, தேங்க் யூ இனியா, பாய். அர்ஜுன் சார், லஞ்ச் வீட்ல இருந்து வருது, இனியாவே எடுத்துட்டு வராங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிடலாம், ஓகேவா? சூப்பர் வசு, கலக்கிட்ட. அப்ப நான் கிளம்புறேன். ஏய் வசு, உட்காரு. அர்ஜுன் சார், வேலை இருக்கு. வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நான் எம்டி சொல்றேன்ல, உட்காரு. ஓ ஓ ஓகே. வசு, முன்னாடி நீ இந்த மாதிரி பண்ணா எனக்கு கோபம் வரும். இப்போ எனக்கு வரதே இல்லை வசு. நீ சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அர்ஜுன் சார், இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம வேலை போயிடும். நான் போய் என் வேலையை பார்க்கவா? டெடிகேஷன் இதான் வசு, எனக்கு உன்கிட்ட பிடிச்சது. நான் போய் வேலையை பார்க்கவா? கேரி ஆன் கேரி ஆன். தேங்க் யூ. அர்ஜுன் சார் எவ்வளோ அழகா இருக்காரு. அழகுன்னா அவன்தான் அவன்தான். மேடம், நீங்க பார்க்க வேண்டிய ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன உத்தமன், இப்ப நான் அர்ஜுன், இதெல்லாம் வசு கிட்ட எடுத்துட்டு போங்க. இருங்க இருங்க இருங்க, நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நீங்க வந்து அர்ஜுன் தம்பி, அவங்க வசுந்தரா மேடம், அதானே சொல்ல வரீங்க? அப்போ வசு மேடம் அங்க, அர்ஜுன் தம்பி இங்க. யூ ஆர் ரைட் மேடம், மை மிஸ்டேக். சொன்னாங்க வசுந்தரா மேடம். ஓகே அர்ஜுன் சார், ரைட்.
அழகா அவ சிரிப்பானே. வாங்க உத்தமன். இந்த ஃபைல்லாம் அர்ஜுன் சார் கிட்ட கொடுத்துறீங்களா? என்ன வசுந்தரா மேடம், ஏன் என்ன போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? நீங்க வசுந்தரா மேடம்னா அப்ப அவங்க அர்ஜுன் தம்பி தானே? இது தெரியாம நான் அர்ஜுன் தம்பி கிட்ட அதை கொண்டு போயிட்டேன். அப்புறம் அவங்க தான் சொன்னாங்க அவங்க அர்ஜுன் தம்பி, நீங்க வசுந்தரா மேடம்னு. இப்ப நான் குழம்பிக்காம தெளிவா கொண்டு வந்தேனா? ஆமா, தினமும் இவ்ளோ ஃபைல் பாப்பாங்களா? பாப்பாங்கல்ல, நீங்க தான் வசுந்தரா மேடம் இவ்வளவு ஃபைல் பாப்பீங்க. இது லஞ்ச் வரைக்கும் தான். லஞ்சுக்கு அப்புறம் இன்னும் 50 ஃபைல் வரும் வசுந்தரா மேடம். சரி கொடுங்க. ஓகே, வர வசுந்தரா மேடம். நல்லா வருவீங்க. ஐயோ, இவ்வளோ ஒர்க் லோடு கொடுத்ததால தான் வசுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சா? ஐயோ வசு, உன் பிரெயின் டியூமருக்கு நானே காரணமாயிட்டேனே. இந்த புடவைய கட்டிட்டு தானே ஆனந்த் மாமா கிட்ட வீம்பு பேசிட்டு கையை தட்டி விட்டுட்டு போனேன். இரு உன்னை வச்சுக்கிறேன். இன்னைக்கு அர்ஜுனுக்கு என் கையாலேயே எல்லா ஐட்டமையும் பரிமாறி அசத்தணும். வாடி வா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏய், என்னடி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? இது அர்ஜுனோட ரூம். எஸ், அர்ஜுனோட ரூம்ல அர்ஜுன் தானே உட்கார்ந்திருக்க முடியும். நான் அர்ஜுன் தானே, அதனால தான் இங்க உட்கார்ந்திருக்கேன். ஏய், என்னடி உளறற? அர்ஜுனோட கூலிங் கிளாஸ் வேற போட்டுக்கிட்டு அவரோட சேர்ல உட்கார்ந்துக்கிட்டு பெருசா பந்தா காட்டிட்டு இருக்க. நீங்க ஒரு வர்க்கர், அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அர்ஜுன், பாத்தீங்களா? உங்க ரூம்ல உங்க சீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. நான் தான் அர்ஜுன்ங்கறா. ஆமா, அர்ஜுன் ரூம்ல அர்ஜுன் தானே இருக்க முடியும். அப்போ அவ அர்ஜுனா, நீங்க? நான் வசுந்தரா. என்னது வசுந்தராவா? என்ன ஆச்சு அர்ஜுன் உங்களுக்கு? ஒன்னும் ஆகல, நான் நார்மலா தான் இருக்கேன். நான் இப்ப வசுந்தரா. ஐயோ அர்ஜுன், எனக்கு தலையே சுத்துதே. அவதான் குழப்பறானா, நீங்க அதுக்கு மேல குழப்பறீங்க. நோ 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 இனியா, நீ இப்ப கன்ஃபியூஸ் ஆகாத. இதுக்கான ஆன்சர்ஸ் நாளைக்குள்ள தெரிஞ்சிடும். ஐயோ சரி, நீங்க எப்படியோ போங்க. இப்ப வாங்க சாப்பிட போலாம். அர்ஜுன் சார், வாங்க சாப்பிடலாம். உனக்கு இன்னைக்கு அளவு சாப்பாடு தாண்டி.